ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரவாவையும் சேமியாவையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஐம்பது தேங்காய் எண்ணெய், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், கேசரி பவுடர், டால்டா, நெய், சேமியா ஒரு பாக்கெட், ரவா 1 கிலோ. நம்ம வறுத்த ரவா வறுத்த சேமியா தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ நம்ம 1 டம்ளர் ரவா போடுறோம்னா 2 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. அந்த தண்ணியில் நம்ம கேசரி பவுடரை கொட்டி கொதிக்க வச்சுக்கணும். அது கூடவே டால்டா சேர்த்து இப்போயே கொதிக்க வச்சாதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ரவாவையும் சேமியாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 கிலோ ரவாவுக்கு நான் 1 பாக்கெட் சேமியா போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. அதில் நம்ம அந்த ரவாவையும் சேமியாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் 1 கிலோ செய்கிறேன் இல்லைங்களா, அதனால நான் 1 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 100 கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கிலோ ரவாவுக்கு 1 கிலோ ஜீனி தான் அளவு. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது இன்னும் ஒரு கடாயில் நம்ம நெய் ஊற்றி இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை, இதை அதில் போட்டு வறுத்து தனியாக எடுத்துக்குவோம். நல்லா தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம அந்த கேசரியில் போட்டு கிண்ட போகிறோம். தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றினா தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதில் நம்ம 50 தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதிகமாக சேர்த்தோம்னா அந்த தேங்காய் எண்ணெய் வாடை வரும். அதனால் நம்ம 50 தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறோம். அப்புறம் 100 நெய்யையும் இதில் ஊற்றி லாஸ்ட்டில் தான் நம்ம நெய் ஊற்றி கிண்ட போகிறோம். எல்லோரும் ரவா மட்டும் வச்சு தான் நம்ம கேசரி கிண்டியிருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ரவா சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு.